Good morning, students. Today we are going to see the topic of rent. Okay. Rent அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து நம்ம வாடகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை எக்கனாமிக் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். Rent is the price or reward for the use of land or a house or a machine to the owner. ரெண்ட் அப்படின்றது ஒரு லேண்டை யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஹவுஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஓனருக்கு டெனண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மணி. சரிங்களா? But in economics, rent or economic rent refers to the part of payment made by the tenant to his landlords for the use of land only. In economics பார்த்தீங்கன்னா ரெண்ட் அப்படின்றது லேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு டெனண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மணி. சரிங்களா? இங்கே ஒரு மோட்டிவ்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்காங்க. மோட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன், ப்ரிகாஷனரி அண்ட் ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ் லாஸ்ட் இதிலே பார்த்தோம் நம்ம. இப்போ ரெண்ட், இந்த ரெண்ட் அப்படின்ற கான்செப்டை சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிகார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், டேவிட் ரிகார்டோ. The classic theory of rent is called Ricardian theory of rent, or okay, it was given by David Ricardo. இதோட assumptions என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, land differs in fertility அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிலத்தோட வளம் வேறுபடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? The law of diminishing returns operates in agriculture. அதாவது வேளாண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் law of diminishing return, அதாவது குறைந்து செல் விதி இங்கே செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ரெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபெர்டிலிட்டி அண்ட் லொக்கேஷன் ஆஃப் லேண்ட். இந்த ரெண்ட் அப்படின்றது அந்த லேண்டோட வளம் மற்றும் அது அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தியரி அசியூம்ஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதாவது நிறைவி போட்டி காணப்படும் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன்ஸ் ஆஃப் லாங் பீரியட், நீண்ட கால அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இது. சரிங்களா? there is existence of marginal land or no land land. சரிங்களா? அதாவது இறுதிநிலை நிலம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வாடகையற்ற நிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக அமையும். லேண்ட் has certain original and indestructible powers. அதாவது லேண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? லேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் கல்டிவேஷன் ஓன்லி, வேளாண்மைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விஷயம். அக்ரிகல்ச்சருக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம், வேறு எதுக்கும் பயன்படுத்துறது இல்லை. மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபர்ஸ்ட். அதிகமான வளங்கள் இருக்கக்கூடிய லேண்டை முதல்ல நம்ம அறுவடை நம்ம செஞ்சுருவோம், இல்லைன்னா பயன்படுத்திடுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட அசம்ஷன்ஸ், இந்த ரிகார்டிங் தியரிக்கான அசம்ஷன்ஸ். இந்த ரெண்ட்டுக்கு இங்கே ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டேவிட் ரிகார்டோவால் கொடுக்கப்பட்ட ஒரு டெஃபினேஷன். ரெண்ட் இஸ் த போர்ஷன் ஆஃப் த ப்ரொடியூஸ் ஆஃப் த எர்த் விச் இஸ் பெய்ட் டு த லேண்ட்லார்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் ஒரிஜினல் அண்ட் இன்டெஸ்ட்ரக்டிபிள் பவர்ஸ் ஆஃப் த சாயில். ரெண்ட் அப்படின்றது வாடகை, அதை டெனண்ட்டு ஓனர்ஸ்க்கு கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட நிலத்தை பயன்படுத்துறதுக்கு, நிலத்தையும் அதில் இருக்கக்கூடிய வளங்களையும் பயன்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வாடகை, டெனண்ட்டால் ஓனருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாடகையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசியூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஐலாண்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? சம் பீப்புள் கோ டு நியூலி டிஸ்கவர்டு ஐலாண்ட், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தீவுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் போகிறாங்க. அங்கேயே நிரந்தரமாக தங்குறதுக்கு முடிவெடுத்துருக்காங்க. அங்கே தே ஃபார்ம் 3 grades ஆஃப் லேண்ட், நேம்லி ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 கிரேட் ஆஃப் லேண்டை பார்க்குறாங்க. சரிங்களா? அதில் ஏ பீயிங் மோஸ்ட் ஃபர்டைல், B less fertile, C least fertile.
ஏவை பொறுத்த வரைக்கும் அதிக வளம் உள்ள நாடு, பியை பொறுத்த வரைக்கும் ஏவை விட கொஞ்சம் வளம் கம்மியான நாடு, சியை பொறுத்த வரைக்கும் ஏபி ரெண்டுத்தையும் விட வளம் கம்மியான நாடு அப்படின்னு சொல்லி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை ஃபவுண்ட் அவுட் பண்ணுறாங்க. இதில் they will first cultivate all the most fertile land available. இதில் நல்ல வளமான நிலமாக கருதக்கூடிய அந்த ஏ கிரேட் லேண்டை முதல்ல கல்டிவேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறாங்க. சின்ஸ் த லேண்ட் இஸ் abundant and ideal, அதாவது நிறைய இருக்குது லேண்டு, அதே நேரத்தில் ஐடியலாகவும் இருக்குது. there is no need to pay rent, நிறைய இருக்கிறதுனால ரெண்ட் அப்படின்றது கொடுக்கறதுக்கு இங்கே இல்லை. as long as such best lands are freely available, ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய வரைக்கும் ரெண்ட் அப்படின்றது இதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு தேவையில்லை. அதாவது இப்போ நம்ம எங்கேயா பார்த்தோம், சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டிங் லேண்ட் அப்படின்றது ஃப்ரீயாக எங்கேயும் கிடைக்காது. இதே கொஞ்சம் கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலங்கள் புறம்போக்கு நிலம் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுருக்கோம். சரிங்களா, அது வந்து அரசாங்கத்தால் சொந்தம் கொண்டாடப்படாது, அதே நேரத்தில் மக்களாலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த லேண்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் லேண்டை அவங்களா ஃப்ரீயாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி தான். Given a certain amount of labor and capital, the yield per acre on A grade land is 40 bags paddy. சரிங்களா, அதாவது கொஞ்சம் லேபரும் கொஞ்சம் கேபிட்டலும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏ கிரேட் லேண்டில் 40 bags ஆஃப் பேடி நம்ம எடுத்துருவோம். சரிங்களா, சப்போஸ் another group of people goes and settle down in the same island, இதே நேரத்தில் இன்னும் சம் பீப்புள்ஸ் அதே லேண்டில் போய் செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா இப்போது என்ன ஆகும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும். ஹென்ஸ் த டிமாண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வில் இன்க்ரீஸ். த மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட் alone cannot produce all the food grains. இப்போது என்ன ஆகும்னா ஏ கிரேட் லேண்டால் மட்டும் எந்த ஒரு ஃபுட்டையும், அதாவது தேவைக்கு உண்டான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சரிங்களா, ஆன் அக்கௌண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் எக்ஸிஸ்ட். இந்த இடத்துல தான் நமக்கு ஆப்ரேஷன் ஆஃப் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது உருவாகும். மக்கள் குறைச்சலாக இருக்கும்போது ப்ராடக்டை சஃபிஷியண்ட்டாக நம்ம உற்பத்தி பண்ணோம்னா நமக்கு சர்ப்ளஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதே மக்கள் அதிகமாக இருந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது உருவாகும். ஸோ த லெஸ் ஃபர்டைல் லேண்ட் பி கிரேட் வில் ஹாவ் டு பி ப்ராட் அண்டர் கல்டிவேஷன். இப்போது பி கிரேட் லேண்டை கல்டிவேஷனுக்காக அவங்க பயன்படுத்தணும். சரிங்களா, அதாவது ஏவை விட பி கொஞ்சம் வளம் கம்மியான நிலம். சரிங்களா, in order to meet the growing population, வளர்ந்து வர பாப்புலேஷனுக்கு ஈடு செய்கிற அளவுக்கு பியும் ஏவும் பியும் சேர்ந்து இந்த இடத்துல ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபார் த சேம் அமௌண்ட் லேபர் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் ஏ கிரேட் லேண்ட் த ஈல்ட் பெர் ஏக்கர் ஆன் பி கிரேட் லேண்ட் இஸ் 30 bags. அந்த கிரே கிரேடில் எந்த அளவுக்கு லேபரும் கேபிட்டலும் பயன்படுத்தணுமோ அதே மாதிரி கேபிட்டலும் லேபரும் இங்கே பயன்படுத்தி பி கிரேட் லேண்டில் 30 பேகு பேடி நம்ம ஈல்டு எடுக்கிறோம். அங்கே வந்து 40, இங்கே வந்து 30. The surplus of 10 bags per acre appears on A grade. அதாவது சர்ப்ளஸ் ஆன 10 பேக் பேடி அப்படின்றது ஏ கிரேட் லேண்டில் கிடைக்குது பி கிரேடை விட. சரிங்களா, திஸ் எக்கனாமிக் ரெண்ட் ஆஃப் ஏ கிரேட் லேண்ட் திஸ் இஸ் இந்த சர்ப்ளஸாக கிடைச்சது பார்த்தீங்களா, இந்த 10 அப்படின்றது 10 பேகு, அது வந்து எக்கனாமிக் ரெண்ட் பொருளாதார வாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, சப்போஸ் இட் அனதர் குரூப் ஆஃப் பீப்புள் கோஸ் அண்ட் செட்டில் டவுன் இன் த சேம் ஐலாண்ட், அதே ஐலாண்டில் இன்னும் கொஞ்சம் பீப்புள் போய் செட்டில் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு சி கிரேட் லேண்டில் நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ சி கிரேட் அப்படின்றது ஏ அண்ட் பியை விட குறைச்சலான வளமுள்ள ஒரு நிலம். சரிங்களா,
For the same amount of labor and capital, C grade land yield 20 bags of paddy. அதே அளவு லேபரும் கேபிட்டலும் பயன்படுத்தி C grade land 20 bags of paddy நம்ம yield எடுக்கும். This surplus of A grade land is now raised to 20. அதாவது C grade land பொறுத்த வரைக்கும் A gradeல இருந்து 20 பேக் சர்ப்ளஸாக கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். And it is the economic rent of A grade land. இப்போ இந்த 20 பேக் அப்படின்றது economic rent of A grade. சரிங்களா? The surplus of B grade land is 10 bags. இந்த இடத்துல C grade பொறுத்த வரைக்கும் B gradeல 10 bag surplusா கிடைச்சிருக்கு. A gradeல 20 bag surplusா நமக்கு கிடைச்சிருக்கு. In the above illustration, in C grade land, cost of production is just equal to the price of the produce. The cost of production அப்படின்றது A, B ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? Therefore, does not yield any rent 2020. Hence, C grade land is called no rent land. இந்த இடத்துல no rent land அப்படின்னு சொல்லுவோம் C grade. சரிங்களா? Or marginal land. Therefore, no rent land or marginal land is the land in which cost of production is just equal to the price of the produce. சரிங்களா? எந்த இடத்துல cost of production equals to price of the product இருக்கோ producer இருக்கோ அது marginal produce இல்லைன்னா marginal land or no rent land அப்படின்னு நம்ம சொல்லுவோம். This land which yields rent is called intra-marginal land. இந்த லேண்டில் இருக்கு என்ன ரெண்ட் ஈல்ட் ஆகுதோ அதை intra-marginal land அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, therefore rent indicates the differential advantage of the superior land over the marginal land. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கு பாருங்கள். A grade லேண்டில் ப்ரொடக்ஷன் 40 bags பண்ணியிருக்கோம். சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 bags. அதாவது சி லெவலில் பார்த்தீங்கன்னா 20 bags சர்ப்ளஸ். ரெண்ட் இன் பேக்ஸ், அதாவது இந்த இடத்துல இந்த ப்ரொடியூஸை வந்து ப்ராடக்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். பி கிரேட் லேண்டை பொறுத்த வரைக்கும் 30 bags ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம். 10 bags சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்கோம், சர்ப்ளஸாக இருக்குது. சி கிரேடை பொறுத்த வரைக்கும் 20 bags ப்ரொடக்ஷன் ஈல்டு எடுத்தது அவ்வளோதான். ஸோ வந்து நமக்கு 0 அப்படின்றது சர்ப்ளஸ் அப்படின்றது இங்கே 0. ஓகே, டயக்ராமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்ஸ் என்னென்ன கிரேட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கு. ஏ கிரேட், பி, சி. அதே மாதிரி ஈல்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஈல்டு பெர் ஏக்கர் 10, 20, 30 இன் பேக்ஸில். சரிங்களா? இப்போது இது வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பி எடுத்த அளவு ப்ரொடக்ஷன் தான் சியும் எடுத்துருக்கு. சரி, இது வந்து ப்ரொடக்ஷனை 20 bags, இங்கே 20, இங்கே 20. சரிங்களா? இங்கே 2 bag எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இது வந்து சர்ப்ளஸ். சரிங்களா? பி வந்து 1 bag எடுத்துருக்கு, ஆனால் சி வந்து எந்த பேக்குமே இங்கே ப்ரொடியூஸ் பண்ணலை. சரிங்களா? ஓகேங்களா? இது வந்து நோ ரெண்ட் லேண்ட். இந்த சர்ப்ளஸாக இருக்கக்கூடியதை நம்ம ரெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே யாருக்கும் நம்ம வாடகைன்னு தனியாக நம்ம கொடுக்கல. நம்ம எடுக்கக்கூடிய ப்ரொடியூஸ் என்ன அளவுக்கு சர்ப்ளஸாக ஃபெர்டைல் லேண்டில் மாறுதோ அதுதான் நம்ம ரெண்ட் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் ஆகிறோம். சரிங்களா? இன் டயக்ராம் 6.3, x axis represent varied grades of land, y axis represent yield per acre, OA, OB, BC are the grade. அதாவது இந்த OA, OB and OC are the grades of the land அப்படின்னு சொல்கிறோம். The application of equal amount of labor and capital, ஒரே அளவான லேபரையும் கேபிட்டலையும் பயன்படுத்தி என்ன ஈல்டு எடுத்திருக்கு. அந்த ஈல்டை நம்ம ரெக்டாங்குலராக டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சி கிரேட் லேண்ட் இஸ் நோ ரெண்ட் லேண்ட். இதில் சி கிரேட் லேண்ட் அப்படின்றது நோ ரெண்ட் லேண்ட். A and B grade lands are intra-marginal lands. The economic rent yielded by A and B grade land is equal to the shaded area of their respective rectangles. சரிங்களா?
இது எல்லாமே இந்த ஷேடடாக இருக்கிறதெல்லாம் சர்ப்ளஸு. இதுதான் வந்து நம்ம ரெண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த எவ்வளோ ப்ரொடியூஸ் அப்படின்றது நம்ம நோ ரெண்ட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? இது ஒரு அசம்ஷன் தான். இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு அசம்ஷன் தான். திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட். ஓகேங்களா? தெர் இஸ் எ கிரிட்டிசிசம், குறைபாடுகள் அப்படின்றது இருக்குது. இந்த ரெக்கார்டிங் தியரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, த ஆர்டர் ஆஃப் கல்டிவேஷன் ஃப்ரம் த மோஸ்ட் ஃபர்டைல் டு லீஸ்ட் ஃபர்டைல் லேண்ட் இஸ் ஹிஸ்டாரிக்கலி ராங். அதாவது என்ன அப்படின்னா, கல்டிவேஷன் பண்ணுறது ஃபஸ்ட்டு நல்லா வளமில்ல அதெல்லாம் பண்ணுறோம், அடுத்தது செகண்ட், அடுத்து தேர்ட் அப்படின்னு ஒரு ஆர்டராக வர்றது வந்து இங்கே நடைமுறையில் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? திஸ் அசியூம்ஸ் தட் ரெண்ட் டஸ் நாட் என்டர் இன்டு ப்ரைஸ். இது என்ன சொல்லுதுன்னா, விலையில் வாடகை அப்படின்றது நம்ம சேர்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ரியாலிட்டியில் ரெண்ட் வாடகை அப்படின்றது ப்ரைஸில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். சரிங்களா? காஸ்டிங் பண்ணும்போது ப்ரைஸில் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெண்ட்டுக்கான ஒரு கான்செப்ட். சரிங்களா? இப்போது குவாசி ரெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. குவாசி ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய ரெண்ட்டை தான் நம்ம வந்து குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, லேண்ட் வந்து நேச்சுரலாக உருவானது. சரிங்களா? பட் மேன்மேட் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவோம், மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாடகை. சரிங்களா? அதை வந்து குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஷல் இன்ட்ரோடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் குவாசி ரெண்ட். ஓகே, ஃபேக்டர்ஸ் other than land, say plant and machinery, are fixed in supply during the short period. They earn surplus income when demand rise. It is purely temporary as it disappears in long run due to the increase in supply. The quasi rent is a surplus that a producer reserves in a short period over variable cost of sale of output. சரிங்களா? இதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்தாலும் கிடைக்கக்கூடிய சர்ப்ளஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த சர்ப்ளஸை தான் நம்ம வாடகை அப்படின்றது நம்ம மீன் பண்ணுறோம். சரிங்களா? டெஃபினேஷன் அல்ஃபர்ட் மார்ஷனால் கொடுக்கப்பட்ட ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இது வந்துட்டு ஒரு 2 மார்க் டெஃபினேஷன். குவாசி ரெண்ட் இஸ் த இன்கம் derived from machines and other appliances made by men. குவாசி ரெண்ட்ஸ் அப்படின்றது இன்கம் derived from machines or other man-made appliance மூலயமாக என்ன இன்கம் நமக்கு கிடைக்குதோ அதை வந்து நம்ம குவாசி ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இங்கே ஒரு டிஸ்டிங்ஷன் பிட்வீன், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்ட் அக்கர்ஸ் டு லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? அதாவது நிலத்திற்கு வழங்கப்படுகிறது. வாடகை அல்லது வாரம் என்பது நிலத்திற்கு வழங்கக்கூடியது. அதிலே குவாசி ரெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, குவாசி ரெண்ட் அக்யூஸ் டு மேன்மேட் அப்ளையன்சஸ், இதனால் உருவாக்கப்பட்ட உபகரணங்களுக்கு வழங்கக்கூடியது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, த சப்ளை ஆஃப் லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் எவர். அதாவது நிலத்தின் அளிப்பு அப்படின்றது எப்போதுமே நிலையாக இருக்கும். சரி, நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடியது நிலையானதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி த சப்ளை ஆஃப் மேன்மேட் அப்ளையன்சஸ் இஸ் ஷார்ட் ஃபார் ஃபிக்ஸ்டு ஷார்ட் பீரியட் ஒன்லி. அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட உபகரணங்கள் ஒரு குறுகிய காலத்தில் மட்டுமே அந்த இன்கம்மை ஈல்ட் பண்ணி தரக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இட் என்டர்ஸ் இன்டு ப்ரைஸ். அதாவது வாடகை இல்லைனா வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது விலையோட சேரும் அப்படின்னு சொல்கிறோம். இதே குவாசி ரெண்ட்டில் இது விலையோட சேராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ QR = டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா QRோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு மாடர்ன் தியரி ஆஃப் லேண்ட் ஆர் டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி ஆஃப் ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது என்னென்னா நவீன வார கோட்பாடு இல்லைன்னா தேவை அளிப்பு வார கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்ட் அப்படின்றது தமிழில் வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ரெண்ட்டுனா வாடகை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டெக்னாலஜிக்கல் டேர்மில் வந்து வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. The classical economist
thought that land as a factor of production was different from other factors of production. Classical economists என்ன தாட் பண்ணுறாங்க, land வந்து ஒரு factor of production which was different from other factors of production. மற்ற ஃபேக்டர்ஸை விட land அப்படின்றது டிஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பட் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் தாட் தட் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் லைக், எல்லா ஃபேக்டரும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தெர் இஸ் நோ பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த, பேசிக்காக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி மாடர்ன் எக்கனாமிக்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஹென்ஸ் எ ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரெண்ட் வாஸ் டெவலப்டு பை ரிகார்டோ இஸ் நாட் நெசசரி. அப்போது ஸோ என்னென்னா ரிகார்டோவால் டெவலப் பண்ணப்பட்ட இந்த தியரி தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எக்கனாமிஸ்ட் like John Robinson and Boulding have contributed their ideas of the determination of rent, which is known as modern theory of rent. இங்கே ராபின்சனும் பவுல்டிங் அப்படின்னு கூட வர ஒரு புதுசான ஒரு தியரி கொடுக்குறாங்க, மாடர்ன் தியரி ஆஃப் ரெண்ட் அப்படின்ற பேரில். சரிங்களா, டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெண்ட்டு பொறுத்து. ஓகே, the essence of conception of rent is the conception of surplus earned by particular part of a factor of production over and above the minimum earnings that is necessary to introduce it to do work, induce to do work. அதாவது கான்செப்ட் அந்த வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரை பயன்படுத்தி சர்ப்ளஸாக உருவாக்கக்கூடியதை நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதை வந்து நம்ம ஒர்க்கில் எப்படி இன்டியூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றது சொல்கிறார். சரிங்களா, ரெண்ட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் ஏர்னிங்ஸ் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் காஸ்ட். ஸோ ரெண்ட் அப்படின்றது இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் ஏர்னிங் மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ். இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, the minimum payment that has to be made for a particular factor of production to retain in its present use is known as transfer earnings. The minimum payment that has to made to a particular factor of production, ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மினிமம் பேமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ரீட்டைன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் இஸ் ப்ரெசன்ஸ், இந்த ப்ரெசன்ட் யூஸில் ரீட்டைன் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, நவ் வேஜஸ் அப்படின்றத பார்க்குறோம். வேஜஸ் அப்படின்னா கூலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேஜஸ்னால் கூலி. ஓகே, வேஜஸ் ஆர் த பேமெண்ட் ஃபார் த சர்வீசஸ் ஆஃப் லேபர் வெதர் இட் இஸ் இன்டலெக்சுவல் ஆர் ஃபிசிக்கல். அதாவது வேஜஸ் அப்படின்றது கூலி அப்படின்னு சொல்லுவோம். மனிதனால் செய்யப்படக்கூடிய வேலைகளுக்கு, அதாவது அறிவு சார்ந்த வேலைகளாக இருக்கலாம், இல்லை உடல் சார்ந்த வேலைகளாக இருக்கலாம், அந்த வேலைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பணத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கூலி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, வேஜ் மே பி பெய்டு டெய்லி, வீக்லி, ஃபோர்ட்நைட்லி. அதாவது இந்த கூலி அப்படின்றது தினக்கூலியாக இருக்கலாம், இல்லை வாரக்கூலியாக இருக்கலாம், இல்லை ஃபோர்ட்நைட் அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு நாளாக ஒரு டைமாக இருக்கலாம், இல்லை மாதமாக இருக்கலாம், இல்லை வருஷமாக இருக்கலாம். அண்ட் பார்ட்லி அட் த எண்ட் ஆஃப் த இயர் இன் த ஃபார்ம் ஆஃப் போனஸ். அதே நேரத்தில் போனஸ் அப்படின்ற அடிப்படையில் கடைசியாகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த வேஜ் அப்படின்றது எப்படி வேணால் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது இருக்குது. சரிங்களா, மீனிங் வேஜ் இஸ் த ப்ரைஸ் பெய்ட் டு த லேபரர் ஃபார் த சர்வீஸ் ரெண்டட். வேஜ் அப்படின்றது ஒரு லேபரால் கொடுக்கப்பட்ட சர்வீஸ்க்கு, இல்லை செய்யப்பட்ட சர்வீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு கூலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு டெஃபினேஷன் இருக்குது, பென்னாமோட டெஃபினேஷன், இது ஒரு 2 மார்க்கு. A sum of money paid under contract by an employer to a worker for the service rendered. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, அதாவது ஒரு லேபர் சர்வீஸ் செஞ்சு கொடுத்ததுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுக்குறத நம்ம வந்து வேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது இந்த வேலை நீ செஞ்சு கொடுத்தா இந்த அளவு அமௌண்ட்டு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருப்போம், ஒரு கான்ட்ராக்ட் நடந்திருக்கும் எம்ப்ளாயருக்கும் லேபருக்கும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் வேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாமினல் வேஜ் ஆர் மணி வேஜ். வேஜஸை 4ஆக பிரிக்கிறோம், 4 டைப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நாமினல் வேஜ் ஆர் மணி வேஜ் அப்படின்னு சொல்லுவோம்.
நாமினல் வேஜ் அப்படின்னா பெயரளவு கூலி அப்படின்னு சொல்லுவோம். மணி வேஜ் அப்படின்னா பணக்கூலி அப்படின்னு சொல்லுவோம். நாமினல் வேஜஸ் ஆர் ரெஃபர்ட் டு த வேஜஸ் பெய்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. அதாவது பெயரளவு கூலின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கூலிக்கு நம்ம பணத்தின் மூலமாக கொடுக்கறது சரியா நாமினல் வேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பெயரளவு கூலி என்பது ரொக்கமாக வழங்கக்கூடிய ஒரு கூலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரியல் வேஜஸ், உண்மை கூலி அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழில் உண்மை கூலி. ரியல் வேஜஸ் ஆர் த வேஜஸ் பெய்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது பண்டங்கள் இல்லை பணிகள் இதன் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த கூலியை நாம் உண்மை கூலி அப்படின்னு சொல்லுவோம். மணியாக கொடுக்கல. சரிங்க? we are not giving the wages in terms of money, we are giving the wages in terms of goods and services. சரிங்களா? hence real wages are the purchasing power of money wages. ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், இந்த கூலி உண்மை கூலி அப்படின்றத பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி வேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பணக்கூலி இன்னும் வாங்கும் திறனே உண்மை கூலி அப்படின்னு சொல்லுவோம். பணக்கூலியின் வாங்கும் திறனே உண்மை கூலி. அதாவது ரியல் வேஜஸ் அப்படின்னா பண்டங்கள் இல்லை பணிகளின் மூலமாக கூலி வழங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பீஸ் வேஜஸ், வேஜஸ் தட் ஆர் பெய்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் குவாண்டம் ஆஃப் ஒர்க் டன். பீஸ் அப்படின்னா துண்டு கூலி அப்படின்னு சொல்லுவோம். துண்டு கூலி. பீஸ் அப்படின்னா சின்ன சின்ன துண்டு பாகங்கள் சொல்லணும், அப்படின்னா துண்டு கூலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்னு சொல்லுவோம், அந்த வேலை அப்படின்றது எந்த அளவு வேலை எந்த அளவு பொருள் உற்பத்தி செஞ்சுருக்கோமோ அந்த பொருளின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலியை நம்ம தின பீஸ் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டைம் வேஜஸ், வேஜஸ் ஆர் பெய்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டைம் தட் எ ஒர்க்கர் ஒர்க்ஸ். டைம் வேஜஸ் அப்படின்றத நேரக்கூலி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இது எப்படின்னா எவ்வளோ நேரம் நம்ம வேலை செஞ்சுருப்போம் அந்த நேரத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய கூலியை நம்ம நேரக்கூலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ தினம் அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன்னா அது தினக்கூலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு வாரம் அப்படின்னா வாரக்கூலி அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு ஒரு 3 மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நேரக்கூலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு ஒரு 100 ரூபா இல்லை 200 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நேரக்கூலி அப்படின்னு சொல்லுவோம். தினம் 8 மணி நேரமோ இல்லை 12 மணி நேரம் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நாளாக கன்சிடர் பண்ணி நம்ம தினக்கூலி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ வேஜஸ் அப்படின்றது இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. மெயின்லி 4 வேஜஸ். ஒன் இஸ் நாமினல் ஆர் மணி வேஜஸ், செகண்ட் ஒன் இஸ் ரியல், தேர்ட் ஒன் இஸ் பீஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டைம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஜஸ், அதாவது தியரி ஆஃப் வேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 6th சாப்டரோட உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 6th சாப்டரோட முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்த சாப்டர்லேருந்து நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்றது எப்படி நம்ம கேதர் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பேசிக் கான்செப்ட்ஸ் டெக்னிக்கல் ஆஃப் எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்றது இந்த 6th சாப்டரோட உங்களுக்கு இந்த இயரில் முடியுது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம யூஸ்வலாக சொல்கிறது தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே? இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ் அப்படின்னு இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் அனலைசிஸ்னால் பகிர்வு, டிஸ்ட்ரிபியூஷன்னா பகிர்வுன்னு சொல்லுவோம். பகிர்வு பற்றிய ஆய்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா தமிழில் பகிர்வு. சரியா? கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அது தனிநபர் பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பணி சார்ந்த அப்படின்னு சொல்லுவோம், பணி சார்ந்த பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னா இறுதிநிலை உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
சரிங்களா. எம்பிபி அப்படின்னா இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூ ஆஃப் மணி மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் அப்படின்னா இறுதிநிலை வருவாய் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. மார்ஜினல் ப்ராடக்டிவிட்டி அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா இறுதிநிலை, அதாவது நிறைவு போட்டியில் இறுதிநிலை உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைகுறை போட்டியில் இறுதிநிலை உற்பத்தி அப்படின்னு பார்ப்போம். நிறைகுறை போட்டியில் இறுதிநிலை உற்பத்தி அப்படின்றது பார்ப்போம். சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு தமிழ் கம்பேரிஷன்ஸ், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா. அடுத்தது ரெண்ட் அப்படின்னு பார்த்துக்கோம். வாரம் அல்லது வாடகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ரெண்ட் அப்படின்றது எக்கனாமிக்ஸில் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு கொடுக்கக்கூடியது. சரிங்களா. ஸோ இது ரெண்ட்டு அண்ட் வேஜஸ் அப்படின்றது என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். மீதி வேஜஸோட தியரிஸை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா.